வடகிழக்கு பருவமழையொட்டி நடத்தப்பட்ட முகாம்கள் 23,315. மிக்ஜாம் புயல் பாதிப்புக்காக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் நடத்தப்பட்ட முகாம்களின் எண்ணிக்கை 13,482. சென்னையில் மழைக்கால நோய்கள் பரவாமல் தடுத்ததில் பெருநகர சென்னை மாநகராட்சி 100% வெற்றி கண்டிருக்கிறது. இந்த JN1 பாதிப்புக்குள்ளானவர்களை தொடர்ந்து கண்காணிக்கும் பணியிலும் ஈடுபட்டிருக்கிறோம். அந்த வகையில் நேற்றைக்கான சென்னை பாதிப்பு 40 என்கின்ற அளவில் பதிவாகி இருக்கிறது. இந்த 40இல் 25 பாதிப்புகள் சென்னைக்கான பாதிப்புகளாக கண்டறியப்பட்டிருக்கிறது. இது எங்கேயும் கிளஸ்டர் என்கின்ற வகையில் ஒரே குடும்பத்தில் 2-3 பேருக்கோ தொடர்ந்து ஒரு குடும்பத்தில் வந்தால் அடுத்தவர்களுக்கோ என்கின்ற வகையில் இல்லை. அதிகபட்சமாக ஒரு 3-4 நாட்கள் என்கின்ற வகையில்தான் இந்த பாதிப்பு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே பெரிய அளவில் அச்சப்பட வேண்டியதில்லை. இந்த பாதிப்புக்குள்ளானவர்கள் முடிந்தவரை அந்த ஒரு 3-4 நாட்கள் இந்த பாதிப்பு இருக்கும். இந்த 3-4 நாட்களும் அவர்கள் வெளியில் வருவதை, பொது நடமாட்டத்தை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பொது சுகாதாரத்துறையின் சார்பில் கடந்த மாதமே பொதுமக்களை பொறுத்தவரை குறிப்பாக இணை நோயுள்ளவர்கள், நுரையீரல் பாதிப்புள்ளவர்கள், இதய நோயுள்ளவர்கள், நாள்பட்ட நீரிழிவு நோய் பாதிப்புக்குள்ளானவர்கள், அதேபோல் உயர் ரத்த அழுத்தம் போன்ற பாதிப்புகளுக்குள்ளானவர்கள் பொது இடங்களுக்கு செல்லுகிற போது குழந்தைகளாக இருந்தாலும், கர்ப்பிணி தாய்மார்களாக இருந்தாலும், வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் பொது இடங்களுக்கு முகக்கவசங்களோடு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது தனிமனித இடைவெளி, சோப்பு போட்டு கைகளை கழுவிக்கொள்வது போன்ற இந்த விதிமுறைகளை கடைபிடிப்பது நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த பாதிப்புகள் பெரிய அச்சத்தை தருகிற பாதிப்புகளாக இல்லை. 40 எண்ணிக்கையில் பாதிப்பு இருந்தாலும் இது பெரிய அளவில் நாம் அச்சப்பட வேண்டியதில்லை. சாதாரணமாக ஒரு காய்ச்சல், தொண்டை வலி, சளி போன்ற அந்த உபாதைகளோடு இந்த பாதிப்பு அகன்று விடுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.